ஹாய் காய்ஸ், நான் தான் பைக் சத்தியா. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் vlog. சத்தியமாக சொல்கிறேன், இது எப்படி ஸ்டார்ட் பண்ணது கூட எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. ஆனால் ஒன்றே நான் இன்றைக்கி ஸ்டார்ட் செஞ்சு ஆகணும்னு இருந்தேன். ஸோ ஸ்டார்ட் செஞ்சுட்டேன். அண்டு எனக்கு வந்து vlog எடுக்கிறதுனா ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடிலேருந்து பிடிச்சிருந்துச்சு. அந்த டைமில் வந்து நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருந்துச்சு. அவங்க இதை சொல்லிடுவாங்களோ, இது சொல்லிடுவாங்களோ, நம்ம வாய்ஸ் கரெக்டாக இருக்குமா, நம்ம வந்து பேசுகிறது வந்து எல்லாருக்கும் பிடிக்குமான்னு. பட் இப்போது அதில் இன்றைக்கிலேருந்து அதெல்லாம் நான் மைண்ட்லேருந்தே எடுத்துட்டேன். பிகாஸ் வந்து எனக்கு பிடிச்சதை செய்ய நான் மற்றவங்கள பற்றி யோசிக்கவே வேண்டாம். அதே மாதிரி நீங்களும் இருங்க. அண்டு நான் நிறைய விஷயத்தில் வந்து பாதி ஸ்டார்ட் பண்ணுவேன், கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நிறைய பற்றி யோசித்து வந்து அதை விட்டுரும். எனக்கு பிடிச்சதாக இருந்தால் ஓகேவா, அது இனிமேல் நான் செய்ய போகிறது கிடையாது. ரோட்டில் ஓட்டிகிட்டே பேசுறது வந்து நிறைய பின்னாடிலாம் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க. ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும் ஹார்ன் சவுண்ட்லாம் கேட்டால். ஸோ ஓரமாக நிப்பாட்டியிருக்கேன். அண்ட் இது வந்து எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிற ரோடு, ஓகேவா. இங்கே வந்து இன்றைக்கி வந்து மக்கள் ஒரு இதுதான், கூட்டம் அதுதான். ஆனால் ஒன்று புதுசாக இருக்காது. என்ன தெரியுமா, நான் வந்து எனக்கு பிடிச்ச வேலையை எனக்கு பிடிச்ச விலாகை வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஷூட் பண்ணுறேன், நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ புதுசாக இருக்குது அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ ஹாப்பியாக வந்து நான் அவ்வளோ அப்பப்போ வந்து நம்ம பிடிச்ச விஷயம் செய்ய போகிற கிடைக்கல, அந்த ஹாப்பினஸ் வந்து இதில் கிடைக்குது. அண்ட் என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் நிறைய விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் நிறைய விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்து பாதியில் நிப்பாட்டேன். எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட்டாக இருந்தால் அந்த டயட்டில் இருந்து எல்லாமே வந்து போன டிசம்பரில் வந்து சூப்பராக செஞ்சேன். பட் வந்து போக போக வந்து போர் அடித்தனால வந்து நான் கரெக்டாக பண்ணல அப்படின்னு ஒரு நாள் இருந்துச்சு. அந்த ஒரு நாளுக்காண்டி மிச்சம் உள்ள 3 மாதத்தை நான் வேஸ்ட் ஆக்கிட்டேன். அந்த மாதிரி தப்பை யாரும் பண்ணாதீங்க. நான் லேர்ன் பண்ண வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகேவா. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சது எந்த விஷயம் யார் என்ன சொன்னாலும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக நம்ம வந்து பெட்டர் ஆகிக்கலாம், ஓகேவா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணணும். டெய்லி ஒரு ஸ்டெப் க்ளோஸ் போனாலும் போதும், ஓகேவா. அண்ட் அப்படி இருக்கும்போது வந்து நம்ம ஒரு ஸ்டெப் க்ளோஸ் போகும்போது நம்ம கோலுக்கு கொஞ்சமாச்சும் பக்கத்தில் போவோம். ஸ்டெப்பே எடுக்காததுக்கும் ஸ்டெப் எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, கரெக்டாக. அண்ட் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. போக போக பெர்ஃபெக்ஷன் ஆகிக்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கன்சிஸ்டன்சி தான். நான் அந்த ஜிம் ஒர்க் அவுட்டில் நான் வெயிட் குறைச்சதுன்னு கூட ஒரே ஒரு காரணம், பெர்ஃபெக்டாக நான் பண்ணவே இல்லை. உண்மையாக சொல்லணும்னா நான் டயட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருந்தது கிடையாது, ஓகேவா. 20 kg லாஸ் பண்ணியிருக்கேன். ப்ராப்பர் டயட் கிடையாது. ஆனால் வந்து ஒன்று கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன். ஸோ அதே மாதிரி இந்த யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இனிமேல் பண்ணுற போகிற வீடியோ இருக்கட்டும், போக போக பெர்ஃபெக்டாக நான் ஃபஸ்ட்டு டே பண்ண தப்பு இப்போ நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட் டேவே நான் வந்து பெர்ஃபெக்டாக பண்ணணும்னு, அதனால தான் அந்த 100 கிளிப் வந்து வேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அது பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து போக போக நான் வந்து பெட்டர் ஆகிட்டே போகிறதே கரெக்டாக இருக்கும். நீங்களும் என் க்ரோத்தை பார்க்கலாம். அட் த சேம் டைம் என்கிட்டேருந்து உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போவே பாருங்கள், நான் நிறைய வாட்டி டேக் போயிருக்கேன். அங்கங்கே உங்களுக்கு கட் ஆகும். பட் போக போக நான் அதை சரி பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு என்ன தோணுச்சுனாலும் இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ. இல்லாட்டி வந்து இந்த வாய்ஸ் இப்படி கேட்குது, ஏதாவது ஒரு சஜஷன் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். நான் கண்டிப்பாக அதை கேட்பேன், அதை என்னை சேஞ்ச் பண்ணிக்க பார்ப்பேன். அண்ட் நம்ம 2 பேர் எல்லோரும் சேர்ந்தே வளரலாம், ஓகேவா. நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது என்ன, ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதை நானும் பண்ணுறேன், நீங்களும் பண்ணுங்கள். என்ன கோலாக இருந்தாலும் சரி, மற்றவங்கள பற்றி யோசிக்காதீங்க. மற்றவங்க என்ன சொன்னாலும் அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஓகே. பிஸ்னஸாக இருக்கட்டும், என்னவானாலும் இருக்கட்டும். நான் ரொம்ப லேர்ன் பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன், ஓகே. அண்ட் சரி, ஓகே. இன்றைக்கி இதுக்கு மேலே என்ன பேசுன்னு தெரியல சத்தியமாக. அண்ட் இந்த vlogல வந்து கண்டிப்பாக நிறைய நான் வளரிருக்கலாம், ரிப்பீட்டடாக வேறு சொல்லியிருக்கலாம். போக போக நான் அதை திருத்திப்பேன். அண்ட் பெட்டராக தான் பார்ப்பேன், தவிர பேக்வேர்ட்ஸ் போக மாட்டேன். என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீங்களும் உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு ஸ்டெப் க்ளோஸாக போனாலும் போதும். ஆனால் ஸ்டெப் எடுத்து வைங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட், ஓகே. எல்லோரும் பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம். ஆனால் நீங்கள் எவ்வளோ தூரம் இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. என்னோட க்ரோத்துக்கு நீங்கள் ஒரு சீடாக இருக்கீங்க. ஃபஸ்ட் டைம் சிக்னல்லேருந்து வீடியோ எடுக்கேன். எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்காங்க. பட் இட்ஸ் ஓகே. போக போக எல்லாம் பழகிக்கலாம். அண்ட் வந்து கூடிய சீக்கிரம் இந்த சேனலில் வந்து நிறைய ட்ராவல் கண்டென்ட்டும் கேம்ஸு எல்லாமே சூப்பராக பண்ணலாம். போக போக பெட்டர் ஆகிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் வீடியோ. ஸோ எக்ஸ்கியூஸாக சொல்லலை, நான் வந்து பெட்டர் ஆவேன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த கான்ஃபிடென்ட்டில் நான் சொல்கிறேன், போக போகிற நான் பெட்டர் ஆவேன்னு. ஸோ எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.